Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான ஈஸியான ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் கசப்பே இல்லாம பாவக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பாவக்காய் கார குழம்பு செய்ய 7 பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். பாவக்காய் எல்லாத்தையுமே கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி, 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் வேகத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வேகத்துக்காக மறுபடியும் 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி குடிக்கிற டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி புளி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம்.
மறுபடியும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி கசப்பு தன்மை இல்லாமல் பாவக்காய் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப ஹெல்த்தியும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.